வணக்கம். கற்பது தமிழ் நிகழ்வில் தினந்தோறும் உங்களை குரலின் குரல் பகுதியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்திலே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, மன்னவன் தனிமனிதன், ஒவ்வொரு தனிமனிதனும் மன்னவன், மன்னவனும் தனிமனிதன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. மன்னவனை பார்த்துத்தான் குடிமக்கள், குடிமக்களை பார்த்துத்தான் மன்னவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன், ஒரு மாநிலத்தினுடைய மன்னன் குடிதழி கோலோச்சுகிறார், குடிமக்களை அனுசரித்து குடிமக்களுக்கு ஏற்ற மாதிரி கோலோச்சுகிறார், ஆள்கிறார். மன்னவனை பார்த்தே மக்கள், மக்களை பார்த்தே மன்னவன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்குறோம், என்னங்க இவங்கெல்லாம் மோசங்க, என்னங்க இவரெல்லாம் மோசங்க, இவரு மோசமாக தான் இருக்கார். ஆமாம், ஒரு தனி மனிதர் அவர் போய் இராணுவ வீரர்களுக்கான விடுதியில் போய் பொருளை வாங்குறார் தன்னுடைய குடும்பத்துக்காக. ஆனால் இவர் இராணுவ வீரர் இல்லை, இவருக்கு தெரிந்தவர் இராணுவ வீரர். இது சரியா? தப்பு இல்லை. இராணுவ வீரர் அந்த சலுகை இவருக்கு தருவது தப்பு, அது ஒரு வகை தப்பு. இவர் அந்த சலுகையை பயன்படுத்தி, இவர் இராணுவத்தில் இல்லை, இவருடைய குடும்பத்திலையும் இராணுவத்தில் இல்லை, இவருடைய நண்பர் அல்லது உறவினர், அதுக்காக இராணுவ வீரருடைய விடுதியில் போய், கடையில் போய், இராணுவ வீரர்களுக்கான அங்காடியில் கடையில் போய் இவர் தன்னுடைய குடும்பத்துக்காக பொருள் குறைஞ்ச விலையில், சலுகை விலையில் வாங்குறது தப்பா இல்லையா? தப்பு தானே. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு? மாவட்ட ஆட்சியர் சரியில்லை, மாநில தலைவர் சரியில்லை, சட்டமன்ற உறுப்பினர் சரியில்லைங்கிறாரு. இது நியாயமா? தப்பு இல்லை, பெரிய தப்பு. தனி மனிதன் அறத்தோடும் ஒழுக்கத்தோடும் இருந்தால்தான் அந்த தேசத்தில் எல்லோரும் ஒழுக்கமாக இருப்பார்கள். இந்த தனி மனிதனுக்குத்தான் ஆட்சி செய்கிறவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற, விமர்சிக்கிற உரிமை இருக்கிறது. ஆம், குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன், குடிமக்களை அனுசரித்து குடிமக்களுக்கு ஏற்ற மாதிரி கோலோச்சுகிறான், அரசாட்சி செய்கிறான் மாநில மன்னன். ஆனால் அவனுக்கு ஏற்ற மாதிரி மக்கள் இருக்கணும். அடிதழி நிற்கும் உலகு, அந்த மாநில மன்னனுடைய காலடிகளை பின்பற்றி அல்லது அவனுடைய பாதையில் மக்கள் நடக்க வேண்டும். மன்னவன் மட்டும் சரியா இருந்தா பத்தாது, நம்மளும் சரியா இருக்கணும். லஞ்சம் வாங்குவதும் குற்றம், லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் அல்லவா? அப்படிதானே? ஏன் வாங்குறீங்க, ஏன் கொடுக்குறீங்க? நகைச்சுவையா சொல்லுவாங்க கவிதையில், லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விட்டு விட்டார்கள். இது நகைச்சுவைக்காக சொல்றது. ஆனால் நடைமுறையாக கூட இருக்கலாம், அது வேறு. ஆனால் வாங்குவது தவறு என்றால் தருவதும் தவறு. கொடுத்தாதான் சார் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு ஜெயிப்பு வேண்டாம் என்று சொல்ல வேண்டாமா? அது ஒரு ஜெயிப்பே இல்லை என்று சொல்ல வேண்டாமா? அந்த வெற்றி நிரந்தரம் இல்லை என்கிற புத்தி வேண்டாமா? அந்த வெற்றி நல்லதில்லை என்கிற அறிவு வேண்டாமா? அப்படி ஒரு வெற்றி வேண்டாம் என்று சொல்லுகிற ரோஷம் வேண்டாமா? ஏங்க என்னங்க வம்பா இருக்கு அப்படி நான் சொன்னேன்னா அவர் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு போயிடுறாரு. அவருக்கு அதனால் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, எவ்வளவு உயர்வு தெரியுமா, எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அப்படி வேண்டாமே. அப்படி வேண்டாம் என்று சொன்ன எத்தனை பேர் இருக்கிறார்கள்? ஞானபீட விருதை அல்லது சாகித்ய அகாடமி விருதை அல்லது பத்மஸ்ரீ விருதை வேண்டாம் என்று சொன்ன எத்தனையோ எழுத்தாளர்கள் இருக்கிறார்களே. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை என்று சொல்லி மதிப்பிற்குரிய எழுத்தாளர் ஜெயமோகன் அப்படித்தான் ஒரு தடவை மறுத்திருக்கிறார். வாங்கிய விருதை திருப்பி தந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்களே, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பெரிய விஷயத்தை அரசு வேண்டாம் என்று சொல்லித்தானே புத்தர் வெளியே போனார். ஆகவே லௌகீக சுகங்களுக்காக, ஏதோ பணத்திற்காக, பதவிக்காக நியாய தர்மத்தை விட்டுவிடக் கூடாது, தனி மனிதனே அதை செய்யக்கூடாது என்றுதான் சொல்லுகிறார் வள்ளுவர். அதுதான் அவருடைய சிறப்பு. மன்னவர்களுக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நியாய தர்மம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது உண்டு.
குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு. மன்னவன் குடிமக்களை பின்பற்றுகிறவன், குடிமக்கள் மன்னவரை பின்பற்றுகிறவர். இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருப்பது, மியூச்சுவல் என்று சொல்லுவார்களே ஆங்கிலத்தில், அந்த மாதிரி. மக்கள் எவ்வழி மன்னன் அவ்வழி, மன்னன் எவ்வழி மக்கள் அவ்வழி, ரெண்டு பேரும் தான். கர்ப்பிணி பெண் நல்ல சாப்பாடு சாப்பிட்டால்தான் சிசு, அந்த கர்ப்பத்திலே இருக்கிற சிசு நன்றாக வளரும். சிசு நன்றாக வளரணும்னா கர்ப்பிணி பெண் நல்லா சாப்பிடணும். சிசு நல்லா வளர்ந்தா கர்ப்பிணி பெண்ணுக்கு நல்லா பசிக்கும். ஆமா, இது ரெண்டும் மியூச்சுவல். சிசு வளர்ச்சி, கர்ப்பிணி பெண்ணினுடைய உணவு, ரெண்டும் மியூச்சுவல். ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் இப்ப நடைமுறையில் என்ன பார்க்கிறோம், நாட்டில் பல பேர் அவங்க எப்படி வேணா இருந்துக்கலாமா, ஆனா ஆட்சியாளர்கள் ஒழுங்கா இருக்கணுமா. இது என்ன அநியாயம்னு தயவுசெய்து யோசிச்சு பார்க்கணும். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, ஆனா நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அநியாயமா வாடகை கேட்கிறார், ஒரு சிலர் அது சரியா, ஆனா இவர் சரியில்லைன்னு திட்டுறாரு, சட்டமன்ற உறுப்பினர் சரியில்லைன்னு திட்டுறாரு. இது எப்படி சரியாகும்? அதைத்தான் வள்ளுவர் அன்னைக்கு அப்பவே சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் சரியாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த நாடு சரியாக இருக்கும். மக்கள் சரியாக இருந்தால்தான் மன்னவன் சரியாக இருப்பான். நாம் சரியாக இல்லாத பொழுது நமக்கு உட்பட்ட வாழ்க்கை முறையில் நம் சக்திக்கு உட்பட்டு நாம் சரியாக இல்லை என்றால் நம்முடைய மன்னவர்கள் சரியாக இருக்க வேண்டும், நம்மை ஆளுகிறவர்கள் சரியாக இருக்க வேண்டும், நம்மை விட மேல் ஆக இருக்கிறவர்கள், நமக்கு மேலாக இருக்கிறவர்கள், நம்மை கட்டுப்படுத்துகிறவர்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று விமர்சிக்கிற சொல்லுகிற உரிமை இல்லாமற் போகும். அவ்வளவு. அந்த அற்புதமான கருத்தை வள்ளுவர் அப்பொழுதே பதிவு செய்திருக்கிறார். மக்கள் எல்லாம் இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், மன்னவன் மட்டும் சரியா இருக்கணும் அப்படிங்கிறதை கடுமையாக கண்டித்திருக்கிறார் வள்ளுவர். அதுதான் அவருடைய சிறப்பு. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு என்பதனுடைய நுட்பமான அர்த்தம் இதுதான். என்ன? தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நியாய தர்மம் இருக்கிறது, தனி மனித அறம் இருக்கிறது, தனி மனித ஒழுக்கம் இருக்கிறது. இப்ப என்ன நடக்குது, பல நேரங்களில் நாங்க தப்பு பண்ண ரெடியா இல்லை, சரியா இல்லை, தயார் இல்லை, ஆனால் இன்னொருவன் தப்பு செய்து பதவியை பெறுகிறான், செல்வாக்கை பெறுகிறான், அதிகாரத்தை பெறுகிறான் என்றால் அதை துச்சமென தூக்கி எறிகிற ரோஷம் நமக்கு இருக்க வேண்டும். ஏங்க அது ரோஷமாங்க? அப்படி விட்டுட்டா நாங்க என்னங்க பண்றது பதவிக்கு? வேண்டாம். அப்படி வேண்டான்னு சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரியான குடிமக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். அப்படி ஒன்று வேண்டாமே, தேவையில்லையே. அப்படி நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா? கீழே விழுகிற பணம் எனக்கு வேண்டாம், கொண்டு போய் ஒப்படைக்கிற எத்தனை ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள், நம்ம செய்தித்தாள்களை பார்க்கிறோமே. அப்படி சிறந்த பண்புடைய சாதாரண மக்கள் இருக்கிறார்களா இல்லையா? அப்படி இருக்க வேண்டும் என்றுதான் வள்ளுவர் சொல்லுகிறார். நாளை மறுபடியும் குறளின் குரல் பகுதிக்காக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.